கம்பராமாயணம் ஆசிரியர் குறிப்பு. ஆசிரியர் பெயர் பார்த்தீங்கன்னா கம்பர், ஊர் பார்த்தீங்கன்னா திருவள்ளந்தூர். இவரை ஆதரித்தவர் திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளர். இவரோட காலம் 12ஆம் நூற்றாண்டு. இவர் இயற்றிய வேற நூல்கள் என்னென்னா சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் எழுபது, சிலை எழுபது. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் யாரோட அவைப்புலவராக இருந்திருப்பாருன்னா குலோத்துங்க சோழனுடைய அவைப்புலவராக இருந்திருப்பாரு. கம்பராமாயணத்துக்கு கம்பர் இட்ட பெயர் என்னன்னா ராமாவதாரம்னு பெயர் வச்சிருப்பாரு. கம்பர் தம்மை ஆதரித்த சடையப்ப வள்ளலை 1000 பாடல்களுக்கு ஒரு பாடல் என பாடி சிறப்பித்துள்ளார். கம்பர் கம்பராமாயணத்தை ஏற்ற வால்மீகி ராமாயணத்தை தான் முதல் நூலாக கொண்டுள்ளார். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பரின் சிறப்புகள் அப்படின்னா கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும், விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கண்பன் அப்படின்லாம் புகழப்படுவார். இவருடைய சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா கவி சக்கரவர்த்தி, கவி பேரரசர், கவி கோமான், கம்பநாடன் அப்படின்லாம் இவருடைய சிறப்பு பெயர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா யாம்பறிந்த புலவர்களை கம்பனை போல் அப்படின்னு சொல்லியிருப்பார் பாரதியார். தமிழ் என்னும் அமிழ் கடலின் தரை வரைக்கும் போனவனே அப்படின்னு வைரமுத்து சொல்லியிருப்பாரு. தமிழுக்கு கதி திருக்குறள் கம்பராமாயணம். கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்களுக்கு கூறப்படும் கணக்கு 96.